Hi viewers, very warm welcome to Coding Saga. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் வந்துட்டு இன்னைக்கு ரன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போற ப்ரோக்ராம் என்னன்னா ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கிட்டு அந்த லிஸ்ட்ல இருக்கிற நம்பர்ல எது வந்துட்டு பெரிய நம்பர் அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். அதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்செப்ட் என்னென்ன சொல்லிடுறேன். யூசர் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், லாஜிக் செக் பண்ணணும். ஏன்னா எது பெரிய நம்பர் அப்படின்றத செக் பண்ணணும். அந்த லாஜிக் எழுதிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை வந்து ப்ரொசீஜர். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இப்போ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு கோடை வந்துட்டு என்ன பண்ணிடுறேன்னா கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ வரப்போகிற அவுட்புட் இது வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா. இது வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு கோட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஓகே, ஸோ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு கமாண்ட் லைனில் எழுதிடுறேன் என்னன்னா இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் ஓகே அது கூட இருக்கட்டும். ஸோ என்ன பண்ணலாம்னா லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ லிஸ்ட்டு சீக்கிரம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ லிஸ்ட் ஆஃப் மேப் ஆஃப் இன்ட் கமா கொடுத்துட்டு இன்புட் ஆஃப்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இன்புட் ஆஃப் என்னன்னா என்டர் ஏ நம்பர் அப்படின்றது கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்டர் ஏ நம்பர் கிடையாது, நம்பர்ஸ். ஓகே, நம்பர்ஸ் செப்பரேட்டட் பை ஸ்பேசஸ். ஸோ நம்ம கொடுக்குற ஒரு இன்புட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு புரிகிற மாதிரி இருக்கணும். செப்பரேட்டட் பை ஸ்பேசஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இன்புட்டை செப்பரேட் பண்ணுற வந்து கொடுக்கணும். ஓகே, ஸ்பேஸால் செப்பரேட் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தான் வந்துட்டு இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லைன் என்ன அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து ஒரு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு யூசர் கிட்ட இருந்து வந்துட்டு ஒரு இன்புட்டை வாங்கும். எப்படின்னா ஸ்ட்ரிங்காக வந்து இன்புட் வாங்கும். எல்லா நம்பரும் ஸ்பேஸால் செப்பரேட் பண்ணி ஸ்ட்ரிங்காக வாங்கிடும். வந்த ஸ்ட்ரிங்காக அதாவது வந்த ஸ்பேஸால் செப்பரேட் பண்ண அந்த ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு இது வந்து என்ன பண்ணிடுவோம்னா இன்டிஜரை மாற்றும். அதாவது இந்த மேப் ஆஃப் இன்ட் இருக்கு இல்லையா, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த இன்புட்டை வாங்கின எல்லா நம்பர்ஸுக்கும் இந்த இன்டிஜர் அப்படின்ற கீவேர்டை அப்ளை பண்ணணும்னு அர்த்தம். இப்போ 2 3 5 4 7 8 இருக்குன்னா ஸோ 2க்கு 2 வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்காக இருக்கும். அதுக்கு வந்து இந்த கீவேர்டு அப்ளை பண்ணும் இன்ட்ன்றதை, அதை வந்து இன்டிஜராக மாற்றிடும். ஸோ 2க்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும், அதை இன்டிஜராக மாற்றும். அடுத்து 3க்கு, அடுத்து 5 7, அடுத்து 8 9. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்தையும் இன்டிஜரை மாற்றிடும். எல்லாத்தையும் இன்டிஜரை மாற்றினதுக்கப்புறம் இது மட்டும் போதாது. ஸோ மறுபடியும் என்ன நடக்கும் அப்படின்னா அதை வந்துட்டு லிஸ்ட்டு ஃபார்ம் மாற்றும். பட் ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இன்புட்டை வாங்கும். ஓகே, வாங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த கீவேர்டு வந்துட்டு ஒர்க் பண்ணும். ஸ்ப்ளிட் ஆஃப் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா எலமெண்ட்ஸையும் கமாவால் செப்பரேட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிடும். ஓகே, பண்ணதுக்கப்புறமா இந்த மேப் ஆஃப் இன்ட்டு வந்து எல்லாத்தையும் இன்டிஜரை மாற்றும். மாற்றினதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் ஆஃப்ன்றது இன்பில்ட் கீவேர்டு இன் பைத்தான். ஸோ எல்லாத்தையும் லிஸ்ட்டாக மாற்றி ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, எதுலன்னா லிஸ்ட்டுன்ற வேரியபிளில். ஸோ இதுதான் வந்து நடக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து இப்படி தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நீங்கள் எலமெண்ட்ஸை டேரெக்டாக கூட இன்புட்டாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ அப்படி கொடுத்தும் பண்ணலாம். இல்லைன்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கூட இன்புட்டை வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாஜிக் செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன் இன்புட் வாங்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், லாஜிக் செக் பண்ணணும். லாஜிக் என்ன அப்படின்னா எது வந்து பெரிய நம்பர் அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அசம்ஷன். ஸோ லார்ஜஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணுறேன் ஈக்குவல் டு நம்ம வெயிட் பண்ணுங்க. ஓகே, நம்ம வந்துட்டு வாங்கின லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ லிஸ்ட்டு அதில் இந்த நம்பர் கொடுத்துட்டு 0 கொடுக்குறேன். என்ன அர்த்தம்னா நம்ம வாங்கின லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு 0th எலமெண்ட் தான் வந்துட்டு, அதாவது 0th இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட் தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் ஒன் அப்படின்னு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே அசியூம் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு அசியூம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அசம்ஷனுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால தான் வந்துட்டு என்ன பண்ணுறோம் ஃபார் லூப். ஓகே, ஸோ ஃபார் ஐ இன் ஐ கொடுத்துக்கலாம், இல்லை நம்மன்னு கொடுத்துக்கலாம், எதுனாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ உங்களோட இஷ்டம். ஐ இன் ஓகே, ஸோ லிஸ்ட். ஓகே, ஸோ லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு ஸோ இதுக்காக வந்துட்டு ஐஎல் லிஸ்ட்டுன்னு கொடுக்குறாங்கன்னா இதில் இருக்க எலமெண்ட் தான் நம்ம எடுத்து செக் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இதை வந்துட்டு செக் பண்ணணும். அதுக்காக வந்துட்டு இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறேன். என்னன்னா ஸோ இஃப் நம் இஸ் ஸோ இஃப் நம் இஸ் கிரேட்டர் தென் லார்ஜஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே கோலன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா லார்ஜஸ்ட் அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணுறேன்னா ஓகே ஈக்குவல் டு நம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை போட்டுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம் அப்படின்றது என்ன அப்படின்னா லிஸ்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு எல்லா சிங்கிள் எலமெண்ட் வந்துட்டு இங்கே நம் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா லிஸ்ட்டில் இருக்க ஒரு சிங்கிள் எலமெண்ட்டை எடுக்கும். எடுத்துட்டு அடுத்து இஃப் கண்டிஷன் செக் பண்ணும். இஃப் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம் இஸ் கிரேட்டர் தென் லார்ஜஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா லார்ஜஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்க ஒரு வேல்யூ
நம்பரை விட கிரேட்டர் நம்பர் வந்துட்டு லார்ஜஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்க அந்த நம்பரை விட கிரேட்டராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ ஒருவேளை ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா லார்ஜஸ்ட் ஈக்குவல் நம்பர், அதாவது அந்த நம்பர் தான் வந்துட்டு பெரிய நம்பர் அப்படின்றத அசைன் பண்ணிடும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் லாஜிக் அப்படின்றது. அதுக்கடுத்து வந்துட்டு ஃபாலோ வந்துட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா லிஸ்ட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் செக் பண்ணுற வரைக்கும். இப்போ 5 எலமெண்ட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் தடவை ரன் ஆகும். என்ன நடக்கும் அப்படின்னா லார்ஜஸ்ட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் வந்துட்டு, அதாவது 0th இண்டெக்ஸில் இருக்க ஒரு எலமெண்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பெரிய நம்பர் அப்படின்றது ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் லார்ஜஸ்ட் விட கிரேட்டரா அப்படி செக் பண்ணும். இருந்தது அப்படின்னா அந்த நம்பரை லார்ஜராக அசைன் பண்ணும். நெக்ஸ்ட் நம்பரை வந்து அது லார்ஜராக செக் பண்ணும். இருந்ததுன்னா அதை வந்து லார்ஜராக அசைன் பண்ணும். இப்படியே செக் பண்ணி எல்லா நம்பரையும் முடிச்சுட்டு ஃபைனல் ஆன்சர் நமக்கு லாஸ்ட் நம்பர் கிடைக்கும். அப்போ நம்மளோட வேலை என்னன்னா ஜஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், லார்ஜஸ்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டா நம்மளோட ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இப்போ வந்து ரன் பண்ண வேண்டியது மட்டும் மிச்சம். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா லிஸ்ட்டுக்கு வந்து இன்புட் கொடுக்கணும். இன்புட் கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு நமக்கு தேவையான அவுட்புட் கிடைக்கும். ஸோ 4 5 இங்கே 7 ஓகே இங்கே கொடுக்குறேன். ஸோ இங்கே ஓகே இங்கே 78 இங்கே 45 இப்படி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு அவுட்புட் என்ன கிடைச்சிருக்குன்னா 78. ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 2 3 4 56 7 8 9 78 40. இதில் பெரிய நம்பர் என்னன்னா 78 78 தான் பெரிய நம்பரு. ஸோ அதை வந்து கரெக்டாக பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளோட ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிடுது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதை வந்துட்டு நீங்களும் வந்துட்டு இதான் அந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன். நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.